ரினைட்டிஸ் கண்டிஷனில் இருக்கீங்களா? அதாவது காலையில் எந்திரிச்சோடனே கம்பல்சரியாக கிளைமேட்டோ சீசன்ஸோ இல்லாமல் இன்வேரியபிளாக தும்மிட்டே இருக்கீங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸாக சம்மரில் கூட கேப் இல்லாமல் அந்த தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது. வின்டர் டைம் அதாவது குளிர் காலங்கள்லாம் ரொம்ப ரன்னிங் நோஸ் அடிக்கடி பாதிச்சிட்ருக்கு. சில்லுன்னு ஏதாவது லைட்டாக சாப்பிட்டா கூட உடனே த்ரோட் இரிட்டேஷன் ஆகிட்டு தும்மல் வர ஆரம்பிச்சிருது. எப்போ பாரு தொண்டை கட்டிகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சிரமங்களில் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் பேர் ரீனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ரன்னிங் நோஸ்லேயே தான் இருந்துகிட்ருப்பீங்க. குளிர்ச்சி எதுவுமே ஒத்துக்காது உங்களுக்கு. இப்போது இந்த விஷயமும் ஏதாவது உள்ளுறுப்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்கக்கூடுமா? ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கண்டிஷனும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொரு பதிவுலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரோம். அதே மாதிரி இந்த ரினைட்டிஸ் அதாவது உங்களுக்கு ரன்னிங் நோஸ் கண்டினியூஸாக அல்லது தும்மல் வந்துகிட்டே இருக்குது, எப்போ பாரு சளியிலேயே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் உங்களோட உள்ளுறுப்பு சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். முதல் விஷயம் உங்களோட லங்ஸ், ரெண்டாவது விஷயம் உங்களோட மலக்குடல். உங்களோட லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, அதாவது நீங்கள் இம்யூனிட்டி வீக்காக இருக்கிற பர்சன் அப்படிங்கிறத உங்களோட ரினைட்டிஸ் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. அடுத்தது உங்களோட மலக்குடல் சார்ந்த பிரச்சனை. எப்போவுமே எப்போ மோஷன் போகிறோன்னே தெரியறதில்ல, டைம் இல்லாமல் மோஷன் போயிட்டுருக்குறோம். காலையில் எந்திரிச்ச உடனே 2 மணி 3 மணினாலும் விடிய காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலை மோஷன் போகிறோம். அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருக்குது. சில நேரங்களில் டென்ஷனான மோஷன் வந்துடுற மாதிரி ஒரு உணர்வு, மோஷனை கூட கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குதுன்ற மாதிரி சில நேரங்களில் ஃபீலிங். அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 2-3 தடவைக்கு மேலே மோஷன் போயிட்டுருக்குறோம். நிறைய கேஸ் ரிலீஸ் ஆகுது, கேஸ் அடி வயிற்றுல நிறைய ஃப்ளேட்லன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு கேஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது மட்டும் இல்லைங்க, மோஷன் சில நேரங்களில் முழுசாக அதாவது ஜீரணமாகாமல் உணவுப் பொருட்கள் முழுசாக மோஷனில் போகிற மாதிரி ஒரு நிலை. ரொம்ப அடர் நிறங்கள் அதாவது கருப்பு மாதிரி மோஷன் போகிறது, ரொம்ப அடர் மஞ்சள் நிறங்களில் ரொம்ப ஸ்மெல்லாக மோஷன் போகிற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிரமங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இது இல்லாமல் உங்களோட ரினைட்டிஸ் வராது. ஸோ உங்களோட நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களோட உள்ளுறுப்பு சார்ந்த விஷயம். சிம்டம்ஸை செக் பண்ணி ட்ரீட் பண்ணாதீங்க. சிம்டம்ஸை நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரூட் காஸ் என்னென்னு ஃபைன் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட பிரச்சனைக்கான அடிப்படை காரணம். கண்டிப்பாக அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.